அஜந்தா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அடுத்து கேவ்ஸுக்கு தான் போகணும். அதுக்கு தான் இன்னும் பார்க்கிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்கோம். அடுத்து புக் பண்ணிவிட்டு அதுக்கு டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் கேவ்ஸ்க்குள்ளே போகணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா எப்போவும் இருக்கிறத விட ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்கும். நடந்து வரலான்னு பார்த்தோம் அஜந்தா கேவுக்கு. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. பஸ்ஸில் தான் போக முடியுமா? 5 கிலோமீட்டருக்கு வரணுமா? புளியெல்லாம் வேறு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பஸ்ஸுக்கு போய் டிக்கெட் எடுக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே லைன்லேயே நின்றுக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரமாக மீதி என்ன சொல்லுது? ஆமாம், ஒரு இந்த சர்வீஸை மட்டும் கொஞ்சம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா எப்படி நேரம் பார்க்கணுமா? பஸ்ஸு டக்குன்னு விடலாமே. 5 கிலோமீட்டர் தான் போகிறாங்க. டக்குன்னு விட்டு எல்லாத்தையும் சிறப்பு பேருந்துக்கெல்லாம் விடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணி இந்த மாதிரி கூட்டத்தை குறைக்கிறதுக்கு அரசு வந்து ஆலோசனை செய்யணும்னு கேட்டாங்களா? நம்ம டேக் பண்ணுவோம் ட்விட்டரில். நம்ம மகாராஷ்டிரா பஸ் ஸ்டாண்ட் இது பண்ணுவோம். சொல்லுங்கப்பா, என்ன சொல்ல போறீங்க? நீ படத்தை பார்த்து முடிச்சியா? முடிஞ்சு படம் முடிஞ்சாச்சு, முடிஞ்சது, முடிய போகுது, முடிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ தனியா பேசி அவங்க கிளம்பி போறாங்க. கோச்சிட்டு போகிறாங்களா? எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேயோ இந்த சைடில் இருந்தால் வந்து இந்த லைனே இப்போ இல்லை. அப்படியே போய் சுற்றி அப்படியே போகுது. கிலோமீட்டர் கணக்காக போகுது. அப்படியே அங்கேயும் பசங்கள்லாம் பிரச்சனை. அவங்களாம் ஒரு இன்னும் 2 நாள் நிற்க சொல்ல நிற்பாங்க. அவங்களுக்கு எங்கள் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன்கிட்ட தான் தொப்பி வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாரும். அதுதான் இது. சரி, நான் போய் பேக் எடுத்து வரேன். பரவாயில்ல, விடு மறுபடியும் அமுத்துறா. வீடியோ மாறி மூச்சு முட்டை அப்படியே வியூ பாயிண்ட்டுக்கு ஏறி வந்துட்டுருக்கோம். என்ன காட்ட முடியும்னு தெரியல. அங்கிருந்து தண்ணி வர்றதுக்கு முதல்ல வெட்டியிருக்காங்க பாரு. மேலே இருந்து தண்ணி வர்றதுக்கு வெட்டியிருக்காங்க பாரு. அங்கேயும் தண்ணி போகிறதுக்கு அவ்வளோதான். நம்ம கீழே தான் பார்க்க போகிறோம். கண்ணு பிசுதுடா, கண்ணு பிசுது. ஓகே, போலாம். ரைட். ஆடா, அடுத்த 5 நிமிஷத்துல கீழே போயிடுவோம்டா. வாடா. ஏய், அது வாடா. போலாம், எனக்கு என்ன இருக்கு.